ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம எப்பயும் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இந்த ஈரான் அமெரிக்கா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் எந்த அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அண்ட் பெரும்பாலும் இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளார அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இருந்தாலும் கூட க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகவே இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதன் காரணமாக குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் லாபம் அடைய போகிறாங்க. அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டாரில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி காலையில் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். ஆப்ஷன் ப்ரைஸஸ் வராமல் இருக்கிறதோ அந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், 17 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இருக்குது. அதன் காரணமாக நாளைக்கு இந்த ஷேர்ஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக நம்மளால் பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்மளோட கமெண்ட்ஸில் நேற்று ஒரு கேள்வி வந்திருந்தது. என்னென்னா, இந்த F1ஓக்கு ஃப்ளெஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா மார்ஜினுக்கு ஷேர்ஸை, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது வட்டி கட்ட வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் இந்த கேள்வி கேட்கும்போதே F1ஓக்கு அவர் ரொம்ப புதுசாக இருக்காருன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த ஃப்ளெஜிங் இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி F1ஓவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, F1ஓன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி, ஒரு மல்டிப்ளையர் மாதிரி. ₹1 லாபம்னா ₹10 லாபமாக்கும், ₹1 நஷ்டம்னா ₹10 நஷ்டமாக்கும். ஸோ அதில் விளையாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் பர்சனலாக 2015 மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். 2021 தான் நான் F1ஓக்குள்ளார வரேன். அப்படி வந்ததுக்கப்புறம் கூட ஒரு லாட்டாக தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ரோக்கரேஜெலாம் போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரே லாட் தான் நான் பண்ணுவேன். 2024 மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் மோடி எலெக்ஷன் அப்புறம் பயங்கரமாக நிஃப்டி ஏறினது ஒரு 4-5 மாதத்துக்குள்ளாரே. 2024 ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நான் என்னோட வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்குள்ளார பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ CAS கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களே, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் புரட்டி போட்டாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு நிஃப்டியில் ட்ரேடிங்கை மாற்றிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் CAS கொண்டு ஒரு வாரமாக நம்மளை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ F1ஓன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த மார்ஜின் விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்போது நீங்கள் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நம்மளோட கிராஷ் கோர்ஸில் கிளியராக டீட்டெயிலாக நம்ம பேச தான் போகிறோம். இப்போ தான் ஃபண்டமெண்டலில் முடிக்க போகிறோம். இதுக்கு மேலே டெக்னிக்கல் அனாலிசிஸ், இண்டிகேட்டர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் F1ஓக்கு போயிடுவோம். அப்போ பேசுவோம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஆப்ஷன்ஸை செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் லாங் ஷார்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, பை செல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது மட்டும்தான் மொத்த பணத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸை வாங்கணும். மற்றபடி ஆப்ஷன்ஸை செல் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர்ஸில் லாங் போனாலும் சரி, ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் போனாலும் சரி, மார்ஜினை மட்டும் உங்ககிட்ட பிளாக் பண்ணுவாங்க. இந்த மார்ஜினை எக்ஸ்போஷர் மார்ஜின், ஸ்பேன் மார்ஜின் சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதை நம்ம அப்போ டீட்டெயிலாக பார்த்துப்போம். இந்த மார்ஜினுக்கு நீங்கள் ஒன்று பணமாக கொடுக்கலாம், இல்லைன்னா கொலாட்ரல் மார்ஜினாக கொடுக்கலாம். சரிங்களா? இந்த கொலாட்ரல் மறுபடியும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஈக்விட்டி கொலாட்ரல், இன்னொன்று கேஷ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேஷ் கொலாட்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது ஈக்விட்டி கொலாட்ரல்னா ஷேர்ஸை வாங்கிட்டு அந்த ஷேர்ஸை ஃப்ளெஜ் பண்ணி அந்த ஷேர் மதிப்புக்கு ஒரு ஏர்கட் போக புரோக்கர் நமக்கு ஒரு மார்ஜின் பணத்தை கொடுப்பாங்க. ஏதாவது எக்குத்தப்பா லாஸ் ஆச்சுன்னா இந்த ஷேர்ஸை விற்றுட்டு புரோக்கர் காசு எடுத்துப்பான். இது ஈக்விட்டி கொலாட்ரல். லிக்விட் கொலாட்ரல்ன்றது லிக்விட் பீஸ், லிக்விட் கேஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் லிக்விட் கொலாட்ரல்குள்ளே வரும். சாவரின் கோல்டு பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் G-Secs கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே லிக்விட் கொலாட்ரல் கீழே வரும். கோல்டு பீஸ் எல்லாம் லிக்விட் கொலாட்ரல் கீழே வரதில்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஈக்விட்டி கொலாட்ரலே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த M2M லாஸ் மட்டும் நீங்கள் பணமாக செட்டில் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பணத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், பணமாக, லிக்விட் கேஷாக. இதே ஓவர் நைட் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஈக்விட்டி கொலாட்ரலே கொடுக்க முடியாது. 50% ஈக்விட்டி கொலாட்ரல் கொடுக்கணும், 50% கேஷ் கொலாட்ரல் அப்படின்னா கேஷாக கொடுக்கணும். ப்ளஸ் M2M மார்ஜினுக்கு கொஞ்சம் பணமாக வச்சுக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் பணமாக வச்சுக்கலைன்னா தான் இந்த பணம் எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருதோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை போடுவாங்க. அது மாதத்துக்கு 1.5%, 2% என்னமோ வருது, எனக்கு சரியாக அது தெரியல, நான் இது வரைக்கும் கட்டினதில்லை. ஸோ இது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் கரெக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், F1ஓ அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. பார்த்து கவனமாக பண்ணணும். இது மட்டும்தான் நான் சொல்ல வந்தது. அண்டு ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ளெஜ் பண்ண ஷேரில் லாஸ் வந்துச்சுன்னா அதை புரோக்கரே விற்றுருவோம். நீங்கள் பணத்தை உள்ளே கொண்டு வரலன்னா புரோக்கரே ஒரு மெயிலை போட்டுட்டு விற்றுருவோம். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் மார்க்கெட்டை பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லாட்டாக பண்ணுங்கள்.
ஒரு லாட் பண்ணும்போது உங்களோட லாஸ் எவ்வளோதான் நீங்கள் மோசமாக பண்ணீங்கன்னா கூட 50,000 ரூபாய் தாண்டாது. சரிங்களா? 50,000 ரூபாய் தாண்டாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தைரியமாக இருக்கும். இதே 10 லாட் பண்ணிங்கன்னா 50,000 லாஸ் வர இடத்துல 5 லட்சம் லாஸ் வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் சைஸே அந்தளவுக்கு இருக்காது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இது கட்டத்தால அந்த மார்ஜின் ஷார்ட் ஃபால் இருந்ததுன்னா, கேஷ் காம்பனண்டோட ஷார்ட் ஃபாலோ இல்லைனா இந்த M2M லாஸோட ஷார்ட் ஃபாலோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் நீங்கள் வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி வட்டி வராது. இதுதான். அண்ட் சில செக்யூரிட்டிஸ், அதாவது சில ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஷேர்ஸை வந்து உங்களால் ஃப்ளெட்ஜ் பண்ண முடியாது. அதை வந்து அன்அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நீங்கள் ஃப்ளெட்ஜ் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக இந்த HDFC பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ITC இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து கொலாட்ரலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட முதல் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். இந்த ஈரான் அமெரிக்கா விஷயத்தில் பெருசாக எந்த எஸ்கலேஷனும் நடக்கல. அதே மாதிரி எந்த விதமான சொல்யூஷனும் ரெண்டு பேருக்கு நடுவில் எட்டப்படல. பேசுகிறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அண்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்கா செய்தி தாளான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ரிப்போர்ட் என்னன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டாருன்னா, வெறும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறந்தால் மட்டும் போதும், நாங்கள் ஈரான் போரை வந்து முடிச்சுக்கிறோம், நீங்கள் நியூக்ளியர் டீலை கூட சைன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டால் தான் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி, நான் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற வரையும் ஈரானை அணு ஆயுதம் வச்சுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஆக்சியோஸுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஈரானோட வந்து ஒரு செமி நெகோசியேஷனில் தான் இருக்கோம், ஒரு அறகுறையான பேச்சுவார்த்தையில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து காலத்தை கடக்க பார்க்குறோம், ஏன்னா ஈரானோட பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது, அவங்களால ரொம்ப நாளைக்கு அவங்களோட படை வீரர்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியாது, அவங்களால ரொம்ப நாளைக்கு இந்த போரை கொண்டு போக முடியாது, அதனால் நாங்கள் இழுத்துட்டே போகிறோம், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈரான் மட்டும் பலவீனமாக இல்லை, அமெரிக்காவும் பலவீனமாயிட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அவங்களோட பேட்ரியாட் மிசைல் ரொம்ப கம்மியானதோட விளைவாக வந்து உக்ரைனுக்கு வந்து பேட்ரியாட் மிசைல் நீயே தயாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு லைசன்ஸை கொடுத்துட்டாங்க. லைசன்ஸ்னா என்ன, கம்ப்ளீட் மாடல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அமெரிக்காவிலையும் இதை வந்து ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற நிலமையில நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வாங்குறத கம்பல் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலையில் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவோட நேரடியான நெகோசியேஷனில் நாங்கள் ஈடுபடலை, ஆனால் ஓமனோட நாங்கள் போட போகிற இந்த ஒரு டீல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேரிடைம் சர்வீஸ் ஃபீஸை வந்து நாங்கள் வாங்குவோம், அது இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. டோல் வாங்க மாட்டேன், ஆனால் மேரிடைம் சர்வீஸ் ஃபீயை வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் டோல் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டே போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் இவங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது என்னதான் வந்து அன்றைக்கி ஆகஸ்ட் 7 சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் மூணுமே சேர்ந்து அந்த மெக்கா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருந்தாலும் கூட ஏமனோட ஹவுத்திஸ் வந்து ஏமனோட போர்ட் துறைமுகங்கள் மேலேயே அடிக்கிறாங்க, சவுதி அரேபியாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் மேலேயே வந்து தாக்குதலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து மிகப்பெரிய சேதங்கள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஈரான் அமைதியாக இருந்தாலும் அவங்களோட ப்ராக்சிஸை வச்சு இந்த போரை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஈரானும் இதை சொன்னது தான், நீங்கள் இந்த டீலை சைன் பண்ணதுனால பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு ஒன்றும் நினச்சிக்க வேணாம், நீங்கள் வந்து உங்களோட டிஃபென்ஸ் பாலிசியை வந்து மாற்றிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியை வந்து மிரட்டினாங்க. அன்றைக்கி ஆகஸ்ட் 8 மிரட்டினாங்க. ஸோ அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் போன வாரம் திங்கக்கிழமை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப பெருமையாக அனௌன்ஸ் பண்ணார், காசாவில் நாங்கள் வந்து ஒரு 15 பாயிண்ட் பீஸ் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதன் காரணமாக காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களான அமாஸ் வந்து அவங்களோட ஆயுதங்களை வந்து ஒப்படைச்சிட்டு சரணடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இஸ்ரேல் வந்து ஒத்துக்கலை, நாங்கள் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆயுதங்களை கொடுத்துட்டு சரணடைங்க, அவங்க வந்து வழி கொண்டு வந்து எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஒரு மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சதர்ன் லெபனானோட சில பகுதிகளை வந்து இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மறுபடியும் ஹிஸ்புல்லா வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது. அதாவது மொத்தத்தில் இஸ்ரேலுக்கு வந்து இந்த பிரச்சனை முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து மிடில் ஈஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. அண்ட் இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பக்கம் வந்தால் இந்த வீக்கெண்ட்லேயும் வந்து கண்டினியூஸாக அட்டாக்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ரஷ்யா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட இந்த வேர்ஹவுஸ் இருக்கும் இல்லையா உக்ரைனில், அது மேலே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் உக்ரைன் எமர்ஜென்சி சர்வீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா பண்ண தாக்குதலில் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு, 36 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து கார்கிவ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ரஷ்யன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் பண்ண தாக்குதலில் டட்டார்ஸ்டான் அப்படின்ற இடத்துல இவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க உக்ரைன். இதில் வந்து 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 39 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க இந்த மாதிரி மனுஷங்க, ஜனங்க, சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ் வந்து செத்துட்டு இருக்காங்க.
ஆனால் அமெரிக்காவில் இந்த டிஃபென்ஸ் ஆயுதங்களை வந்து தயாரிக்கக்கூடிய அவங்க கம்பெனிஸ்க்கு வந்து என்ன கவலையாக இருக்குன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு வந்து பேட்ரியாட் மிசைலோட லைசன்ஸை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த உக்ரைன் வந்து ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு மாடிஃபிகேஷனோ ஏதோ ஒன்றத்தை பண்ணி பேட்ரியாட் மிசைல் வந்து கம்மியான விலையில் உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்களாம். இது வந்து அட்லாண்டிக் ரிப்போர்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை மாதிரி இருக்குது. யார் செத்தாலும் சரி எனக்கு லாபம் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒருவேளை உக்ரைன் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா பேட்ரியாட் மிசைலை ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சீப்பாகவும் தயாரிச்சிடுவாங்க. இப்போ எப்படி ட்ரோன்ஸை தயாரிக்கிறாங்களோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை உக்ரைன் அப்படி ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து மிசைல்ஸை தயாரிச்சாங்கன்னா அது நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி லோ காஸ்ட் வார்ஃபேரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது உக்ரைன் தான். அவ்வளோ பெரிய ரஷ்யா வந்து தனியாலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் யூரோப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பலமாக பார்த்தது வந்து ட்ரோன் தாக்குதல் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரோன்ஸோட ஈடுபாடு வந்து அதிகமாச்சு. இப்போது ஈரானுக்கு வந்து அவங்க தான் முன்னோடினே சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மிசைல்ஸே கம்மியான விலைக்கு தயாரிச்சிட்டாங்கன்னா அது இன்னொரு எக்ஸாம்பிளாக மாறும். ஸோ போர்க்களம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டுருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இன்றைக்கி இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா, நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி, அதாவது இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய சோலார் மின்சாரமாக இருக்கட்டும், காற்றாலை மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை டேம்லேருந்து கரண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இதில் வந்து 300 ஜிகாவாட் அளவுக்கு உற்பத்தி திறனை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளான் என்னவாக இருந்ததுன்னா 2030 500 ஜிகாவாட் கெப்பாசிட்டி நம்ம அடையணுன்றது தான். ஆல்மோஸ்ட் 60% வந்து நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 300 ஜிகாவாட்டில் 165 ஜிகாவாட் பக்கத்தில் சோலார் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் கூடிய சீக்கிரமே அதே தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆகஸ்ட் அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட செனட்டில் வந்து இந்தியாவுக்கு, அதாவது ரஷ்யன் க்ரூட் ஆயில் யாராவது வாங்கினா 100% டேரிஃப் போடுறதா சொல்லிட்டு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து பிப்ரவரி மாதம் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான். இந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர்ஸ் ஆக்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ணாபின்னான்னு டேக்ஸ் போட முடியாது, அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்லில் என்னென்னா, ரஷ்யன் க்ரூட் ஆயிலை யாராவது வாங்கினாங்கன்னா அந்த நாட்டு மேலே 100% அளவுக்கு டேக்ஸ் போடுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அது. அந்த சட்டம் வந்ததோட தொடர் விளைவாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து ஃபோனில் பேசியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் நம்மளோட மிகப்பெரிய அளவுக்கு எல்பிஜி எல்என்ஜி வந்து இப்போ நம்ம அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதை நம்ம இறக்குமதி பண்ணுற வரையும் நம்மளை மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆந்திராவில் கூகுள் வந்து கிட்டத்தட்ட $15 பில்லியன் முதலீடு பண்ணி டேட்டா சென்டர்ஸை வந்து கட்ட போகிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். விசாகப்பட்டினத்தில் கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை எதிர்த்து 4 பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்னா, இந்த டேட்டா சென்டர்ஸை ஐரோப்பிய நாடுகள்லையோ அமெரிக்காலேயோ கட்ட முடியாது. காரணம், இந்த டேட்டா சென்டரை குளிர்விக்கிறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி செலவாகும், நல்ல தண்ணி குடிநீர் செலவாகும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனால தான் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட அரசாங்கமும் டேக்ஸ் ஹாலிடேலாம் 2047 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2026 47 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும், மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் பஞ்சமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து பேசிக்கலி ஒரு கேபிட்டலிஸ்ட் தான். ஆனால் இது இவங்க சொல்கிறது உண்மை தான். டேட்டா சென்டர் வர வர அதிகமாக ஆல்ரெடி பெங்களூரில் குடிக்க தண்ணி இல்லை, நமக்கு விவசாயம் பண்ண தண்ணி இல்லை, இப்போ ஆந்திராவில் தண்ணி பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இந்த டேட்டா சென்டர் அந்நிய நாட்டு முதலீடுகள் அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம எதுக்கு வந்து தண்ணி பஞ்சத்தில் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன மாதம் வந்து அந்த ஃபேரகோட் அப்படின்ற கலை கொல்லி அதை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. காரணம் வந்து இதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஒரு பிளானில் இருக்காங்கன்னா, கார்போசல்ஃபான் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தையே தடை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதனாலேயும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதா வந்து சில ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. இது தடை பண்ணிட்டாங்கன்னா நல்லது தான். ஏன்னா பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது அதை இந்த காய்கறிகள் தான் நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. இது தடை பண்ணுறது நல்லது தான். ஆனால் இதை தடை பண்ணுறது மூலிமா யூபிஎல், பெஸ்டிசைட் இந்தியா மாதிரியான கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து பாதிக்கப்படும். அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அரசாங்கம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம்.
டீசல்லையும் எத்தனால் வந்து கலக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் டீசலில் எத்தனாலை கலக்கும்போது அதனோட அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையுது, அதோட ஆற்றல் வந்து குறையுது, ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் அதை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, நம்மளோட அரசாங்கம் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோட் கிளாஸ், அதை இறக்குமதி பண்ணுறதுக்கான மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்க போகிறாங்க. இது வந்து டொமஸ்டிக்காக வந்து கிளாஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் விஷயம். உதாரணத்துக்கு இப்போது இந்த பேனாவே இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த பேனாவை தயாரிக்கிறதுக்கு எனக்கு 15 ரூபா ஆகுது. இதை 20 ரூபாய்க்கு விற்றா தான் எனக்கு லாபம். அப்போ தான் வந்து ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, ஆள் கூலி எல்லாத்தையும் கொடுக்க முடியும், ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே போக என்னோட லாபம் இருக்கும். ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் இதை வந்து 10 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி 15 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நான் 15 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாபம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய கம்பெனிஸை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து மினிமம் இம்போர்ட் ப்ரைஸை கொண்டு வர போகிறாங்க. இது உள்நாட்டில் கிளாஸை உற்பத்தி பண்ணக்கூடிய செயின்ட் கோபைன், அஷாய் இந்தியா கிளாஸ்க்கு வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இதை வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேபி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வரும் நாட்களில் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இந்த அப்டேட் வர பட்சத்தில். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து வந்த அப்டேட்ஸ். அண்ட் இன்றைக்கி காலையில் வந்து சில நியூஸ் ரிப்போர்ட்டில் நான் பார்க்க முடிஞ்சது, சென்சஸோட டெரைவேட்டிவ் ட்ரேட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளிச் இருந்ததான்னு சொல்லிட்டு. நான் பேசிக்கலாக சென்செக்ஸில் பிஎஸ்சியில் வந்து ட்ரேட் பண்ணுறதில்ல. காரணம் வந்து சென்செக்ஸ் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், இந்த சிஏஎஸ் எல்லாம் இல்லாத போதே அப்படி தான் இருக்கும். அதனால் நான் அதில் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒருவேளை அதில் ட்ரேட் பண்ணவங்க யாருக்காவது இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சா கொஞ்சம் சொல்லுங்கள், நம்மளோட வியூவர்ஸும் வந்து அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து 24 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அன்றைக்கி 3.25 க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது 24,581 ஓப்பன் ஆச்சு. அது நாள் ஃபுல்லாக வந்து 24,500லேருந்து 24,600 இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. 24,601லேருந்து 610 அந்த ரேஞ்சில் வந்து ஏகப்பட்ட முறை வந்து ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணுச்சு. அண்ட் இந்த அளவுக்கு நம்மளோட மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்ததே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. காரணம் வந்து இன்னுமே கூட இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாகிட்டே போகுது. 79, 82, இப்போ 84, 85 வரை போயிடுச்சு. ஸோ இது வந்து நெகட்டிவான விஷயம்தான், இன்னும் கிளியரான எந்த ஒரு அப்டேட்டும் வரலன்றது. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அண்ட் இன்றைக்கும் வந்து சிஏஎஸ் க்ளோசிங்கோட நடந்தது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்மேட்ச் இருக்க தான் செஞ்சது, ஆனால் ரொம்ப நேரோ டவுன் ஆகிடுச்சு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. லாஸ்ட் வெள்ளிக்கிழமையும் சரி இன்றைக்கும் சரி ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து அதனோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னே சொல்லலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அப்படியே ப்ரீமியம்ஸ் வந்து டீகே ஆகிட்டே வருது. ஆனால் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, போன வாரம் நிஃப்டி எக்ஸ்பைரி இதே மாதிரி தான் இருந்தது, ரொம்ப வைலண்ட்டாக இருந்தது, ஏகப்பட்ட பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சென்செக்ஸில் சொல்லவே வேணாம். அண்ட் நாளைக்கு மறுபடியும் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி வரப்போகுது. ஒருவேளை நாளைக்கு எப்பயும் போல் நார்மலாக முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை ஏதாவது சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு ஐவி ஏற்ற போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஈவன் நாளைக்கு நார்மலாக முடிஞ்சால் கூட இன்னும் ஒரு 4-5 எக்ஸ்பைரி போகட்டும், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கட்டும், ஒன்றும் ஆகிடாது, மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் 2001-2 வந்துருச்சு. 2001-2 எனக்கு 6 வயசு 7 வயசு இருக்கும். நான் பிறந்து வளர்ந்து கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். அது வரையும் மார்க்கெட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் 40-50 வருஷம் கழிச்சு மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும், நம்மக்கிட்ட காசு இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3400 கம்பெனிஸில் வந்து 1738 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1700 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓவரால் ட்ரேடிங் கம்பெனிஸ். அதாவது 3300 கம்பெனி பக்கத்தில் ட்ரேட் ஆகும். இன்றைக்கி நிறைய சின்ன கம்பெனிஸில் கூட நம்மளால் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது, வால்யூம்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனோட விளைவு தான் அது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாரும் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஒரு 0.5% ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் இருந்தது. கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4335 டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் ஒரு கிராம் 24 கேரட் கோல்டு 15,230 ரூபாவில் சொல்லியிருக்காங்க. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 13,960 ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2,34,000 ரூபாய் பர் கேஜி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $85 இருக்குது. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பை சைடு இருக்காங்க, 1975 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து 1290 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பையஸாக மாறிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வாரம் அந்த எஸ்டிடி இல்லை எல்டிசிஜி இது மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஈவன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த எல்டிசிஜி எதால் எடுக்காமல் இருந்தாலும் கூட எஃப்ஐஎஸ்க்கு எல்டிசிஜி அந்த மாதிரி எடுத்துட்டா அப்போயும் கூட மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சூனர் ஆர் லேட்டர் எல்டிசிஜி எடுத்து தான் ஆகும். ஏன்னா 2024 பிரைம் மினிஸ்டர் மோடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரேலி வந்தது, கிட்டத்தட்ட நிஃப்டி பயங்கரமாக ஏறினது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா 2023 24 40% அளவுக்கு இண்டெக்ஸ் ஏறினது.
அதில் ஏகப்பட்ட பேர் லாபம் சம்பாதிச்சுப்பாங்க. அதனோட கண்டினியூஷனாக நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்டிசிஜி எஸ்டிசிஜி எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் லாஸ்ட் 2 வருஷமாக மார்க்கெட் எங்கேயும் போல ஏகப்பட்ட பேர் லாஸில் இருக்காங்க. ஈவன் பராக் பரேக்கோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கம்மியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் எல்டிசிஜி கட்ட முடியும்? எல்டிசிஜி இவங்க 100% கூட போட்டும் கட்டுறதுக்கு அங்கே ப்ராஃபிட் இருந்தால் தானே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இது எப்படி செயல்படும் தெரியல. ஸோ குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லதே யோசிப்போம், நல்லதே நடக்கும். அண்ட் அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா கிளாண்ட் ஃபார்மா இவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஒரு குளோபல் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிஸோட கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதாவது இவங்க வந்து இதுக்கு மேலே கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க இந்த குளோபல் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிக்கு. என்னென்னா டிசைன் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து அந்த கம்பெனி வந்து இவங்களோட ஷேர் பண்ணிடுவாங்க, ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். காரணம் வந்து மேனுஃபேக்சரிங் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். இதன் காரணம் வந்து மேனுஃபேக்சரிங் ரெவன்யூ வரும், அதர் இன்கம் மாதிரி ஒரு சின்ன ரெவன்யூ வந்து வரும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஜாப் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப சின்ன கம்பெனி நினைக்கணும், ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான், பெரிய கம்பெனி தான். ப்ராஃபிட் வந்து 317 கோடி ரூபாய்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் 44% அளவுக்கு அதிகம். சேல்ஸ் 20% அதிகமாக இருக்குது. எபிட்டா 33% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 27% இருக்குது. மார்ஜின் ஒரு எக்ஸ்பேன்ஷன் 3% அளவுக்கு மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பெரிய ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்காத போதும் சின்ன ஃபார்மா கம்பெனிஸ், அது பயோகானாக இருக்கட்டும், லூபினாக இருக்கட்டும், அலம்பிக் ஃபார்மாவாக இருக்கட்டும், இவங்க கிளாண்ட் ஃபார்மா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்மா செக்டரில் முதலீடு பண்ணுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ், இந்த ஹெல்மெட்டெல்லாம் விற்கிற கம்பெனி, என்னோட ஹெல்மெட் கூட அந்த கம்பெனி தான். ஸோ இவங்களோட ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் மார்ஜின் ப்ரெஷர் 20% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தாங்க, இப்போ 12% குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் சேல்ஸ் வந்து 14% இன்க்ரீஸ் ஆனால் கூட எபிட்டாவும் நெட் ப்ராஃபிட்டும் 35% குறைஞ்சிருக்கு. 20 கோடி போன வருஷம் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 13 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த கம்பெனிக்கு. அண்ட் அடுத்து ப்ளூ ஸ்டார், இவங்களோட Q1 நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. Q1 நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க, கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, Q1க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா லாங் டேர்ம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 7.5 to 8% அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் ரெவன்யூ growth வந்து இந்த நிதியாண்டுக்கு வந்து 18% CAGRல நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MEP பிஸ்னஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் growth வந்து பார்த்தோம்னா 12% அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ்லேருந்து இந்த பிஸ்னஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வியூவாக தான் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டர்லேருந்து இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூவில் இது 1350 கோடி ரூபாய் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த நிதியாண்டு 28 பார்த்தோம்னா 4500 கோடி அளவுக்கு ஆர்டர் புக் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் ரெவன்யூ மட்டும் 2100 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு குறிப்பாக ஏற்றுமதி பண்ணுறதுல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு எங்களுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் கமர்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து 10 to 15% அளவுக்கு எங்களோட growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த கைடன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, சொன்னபடி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ஒரு 300 to 350 கோடிக்குள்ளாரே இந்த நிதியாண்டுக்குள்ளாரே நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காக இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். இருந்தாலும் கூட நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், இன்னொன்று இன்ஃப்ளேஷன், இன்னொன்று கமாடிட்டி ப்ரைஸஸ், காப்பராக இருக்கட்டும் மற்ற பொருட்களாக இருக்கட்டும், இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா மக்களோட வாங்கும் சக்தி கம்மியாகும். இதன் காரணமாக சேல்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். ஏன்னா வந்து இது டிஸ்கிரிஷனரி ஐட்டம் தான், அதாவது ரொம்ப பணம் இருக்கிறவங்க தான் இதை வாங்க போகிறாங்க, அத்தியாவசிய செலவு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நோட் பண்ண விஷயமா இருக்குது. அண்ட் அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப், இவங்களோட கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 14 to 16% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் மார்ஜின் குறைஞ்சதுக்கான காரணம் வந்து ரா மெட்டீரியலோட விலையேற்றம் தான். Q1 ரிசல்ட்ஸில் மார்ஜின் குறைஞ்சதுக்கு ரா மெட்டீரியலோட விலையேற்றம் தான். அண்ட் இதே தான் Q2லையும் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் EV கெப்பாசிட்டி வந்து நாங்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கோம், EVயில் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் PLI ஸ்கீம், இந்த EV பிஸ்னஸில் வந்து PLI ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னால எங்களோட சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அளவுக்கு பாசிட்டிவான கைடன்ஸை தான் பார்க்கப்படுது. ரிசல்ட்டும் கூட நல்லா தான் கொடுத்துருந்தாங்க ஹீரோ மோட்டார் கார். அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து அந்த விவோவோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணாங்களே, அது வந்து 2 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து Q3ல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்ஸான் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைட்டனோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஏப்ரல் மாதமா மே மாதமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி தங்க நகைகள் வாங்க வேணாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்க.
அதுவும் அதே மாதிரி கோல்டு ப்ரைஸஸ் அதிகமானதுனால சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டைட்டனோட இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இவங்க இந்த முறையே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. அண்ட் அடுத்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா SU-30 MKI ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த ஒரு ஐட்டத்தில் மட்டும் இந்த ஒரு ஏர்கிராஃப்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் மெசகான் டாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்மிங் குவார்ட்டர்ஸ் வந்து நாங்கள் ரெவன்யூ கைடன்ஸ் வந்து பீட் பண்ணுவோம், ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்டை விட அதிகமாக வந்து ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் காமிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய 2 ஆர்டர் வரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த 90,000 கோடி சம்மரின் டீல் ஜெர்மனி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஹைலி ஓவர் வேல்யூ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிஃபென்ஸ் செக்டார் வந்து 2019 மோடி அப்போ பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கு அப்புறமாவே டிஃபென்ஸ் செக்டார்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஹைலி ஓவர் வேல்யூ தான் இருந்தது. காரணம் என்னென்னா மார்க்கெட் எப்பயுமே அடுத்து என்ன நடக்கும்ன்றதை முன்கூட்டியே வந்து ப்ரைஸிங் பண்ணும். ஆனால் அடுத்து அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஓகே, நடக்கலைன்னா நம்ம மாட்டிப்போம், அங்கே வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அடுத்து ராம்கோ சிஸ்டம்ஸ் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கிட் இருந்தது. காரணம் ஜோர்டன் ராயல் ஏர்லைன்ஸ் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராம்கோ சிஸ்டம்ஸை எங்களோட நெக்ஸ்ட் க்ரோத் ஃபேஸில் வந்து நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ராம்கோ சிஸ்டம்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ் வாரி ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ்க்கு ஒரு EPC கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 124 மெகாவாட் சோலார் EPC ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அண்ட் சேல்ஸ் வந்து 12% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 2% குறைஞ்சிருக்கு. எபிட்டா 19% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 24% அளவு குறைஞ்சிருக்கு. 16 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 12 கோடியாக குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இது வந்து வீக்கான ஒரு ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து KPR மில்ஸ் இவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. இந்த சீட்டா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் சைன் பண்ணும்போது பெரிய அளவுக்கு லாபம் அடைய போகிறது இந்த மாதிரி கம்பெனிஸ் தான். இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் மார்ஜினில் ஒரு மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 213 கோடியிலேருந்து 260 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆனது காரணம் வந்து டேக்ஸோட அளவு வந்து கம்மியானது கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் வந்து 19.5% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நாக்கரி இன்ஃபோஏஜோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 39% மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 4.5% அளவுக்கு பாசிட்டிவ் ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருந்தது. இன்ஃபோஏஜோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்துஸ்தான் காப்பர் இவங்களோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததே தான், காப்பரோட விலை ஏறினது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்கிறதோட காரணமாக வந்து சேல்ஸ் 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் வந்து 41%லேருந்து 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் நெட் ப்ராஃபிட் வந்து 163% அளவுக்கு மோர் தேன் டபுள் ஆகிருக்கு. அதாவது 134 கோடியிலேருந்து 353 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இருந்தாலும் இந்த மாதிரி கமாடிட்டி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து கமாடிட்டியோட டைரெக்டான கோரிலேஷன் இருக்கும், டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். திடீர்னு காப்பரில் வந்து ஒரு விலை வீழ்ச்சி வந்துச்சுன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழும். நமக்கு எக்ஸிட் ஆகிறது கூட டைம் இருக்காது. பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் டால் ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் இவங்க வந்து ஒரு ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். சேல்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 16% அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாரத் ஃபோர்ஜ் இவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ்னால கிட்டத்தட்ட 388 கோடி ரூபா அளவுக்கு வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ஓவராலாக வந்து நெட் லாஸ் தான் 90 கோடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 284 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட போர்டு வந்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட் ரைசிங்கான அப்ரூவல் கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த குவார்ட்டர்லேயே நாங்கள் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுப்போம். கிட்டத்தட்ட 27லேருந்து 28% அளவுக்கு நாங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஃபோர்ஜோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்பயும் கூட இது ஹைலி ஓவர் வேல்யூ, பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் IOL கெமிக்கல்ஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 90% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34 கோடியிலேருந்து 65 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 2% அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது
கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. நாஸ்டாக் வந்து நெகட்டிவ்லி ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் S&P 500 அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் வந்து $4,350 ஒரு $15 அளவுக்கு விலையிட்டு இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $86 இருக்குது. ஸோ அதே தான் இன்னமும் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து கிளியரான எந்த சிக்னலும் இல்லை. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்குது. இவங்க திடீர்னு எங்கேயாவது பல்ட்டி அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.